அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிகேது பயிற்சி எப்படி இருக்க போகுது? ராசியிலே ராகு பகவான் வராரு, 7ஆம் இடத்தில் கேது. இந்த கும்பம் அப்படின்னாவே சிகரத்தை தொடக்கூடிய ராசி. என்னன்னா இந்த ராசியில ராகு வராரு, இவங்க சில விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப நல்லது. பொருளாதார வளர்ச்சி எப்படி? இந்த ராசியில வரக்கூடிய ராகு கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா அது போதலை, எனக்கு வரக்கூடிய பணம் பத்தலை, எனக்கு அவ்வளவு கடன் இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் திருப்பி நிறைய சம்பாதிக்கணுன்ற ஒரு ராசியில வரக்கூடிய ராகு, 7ஆம் இடத்துல கூடிய வரக்கூடிய கேது திருமண வாழ்க்கையை தடை செய்யாது, திருமணம் ஆயிரும். இருந்தாலும் கும்பராசி இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியா ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா அது என்ன விஷயம் சார்? மேஜரா குழப்பம் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. குழப்பமான சூழ்நிலை அடுத்த 1.5 வருஷத்துக்கு இருக்கதான் செய்யும். எடுக்கலாமா வேணாமான்னு குழப்பமா இவங்க முடிவு எடுக்கிறதுக்குள்ள என்ன ஆகும்னா அந்த வேலை வேற ஒருத்தருக்கு போயிடும். அப்ப குழப்பம் இருக்கும்போது என்ன பண்ணணும்? வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய கடவுள் வழிபாட்டு முறைனா அது என்ன விஷயம்? இவங்க பாத்தீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராகு கேது பயிற்சி பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ராசியிலே ராகு பகவான் வராரு, 7ஆம் இடத்தில் கேது. இந்த கும்பம் அப்படின்னாவே சிகரத்தை தொடக்கூடிய ராசி. நான் எங்க இருந்தாலும் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணும், நான் எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும், அதற்காக உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர். நீங்க அவங்க உச்சத்தை அடையிறாங்க, நிறைய பேர் பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்கன்னா சும்மாலாம் சாதிச்சிடல. அவங்களுடைய உழைப்பு, அதற்கான பயிற்சி எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா இந்த ராசியில ராகு வராரு, அதனால இவங்க சில விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப நல்லது. பொதுவாகவே நிறைய கும்பராசிக்காரங்க பண பிரச்சனையில அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமா அமையுமா சார்? அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? என்னன்னா இந்த ராசியில வரக்கூடிய ராகு கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா அது போதலை, எனக்கு வரக்கூடிய பணம் பத்தலை, எனக்கு அவ்வளவு கடன் இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் திருப்பி நிறைய சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ண குழப்பங்கள் நிறைய வரும், அது எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப அந்த குழப்பம் இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்களுடைய பிரச்சனையை குறைச்சிக்கிறது நல்லது. ஓவர் நைட்டே எல்லாத்தையும் குறைக்கணும்னு நினைப்பாங்க, அது முடியாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். சின்ன விஷயமா தான் சிலர் கிடைச்சிக்கிட்டே வரும். பணம் வரணும்னா பணம் வரும், அதுல டவுட் கிடையாது. 1 லட்ச ரூபா வர வேண்டியதுல 50,000 வரும். அப்ப அது போதால எனக்கு அப்படின்னு சொல்லி அதிகமா முயற்சி செய்யக்கூடிய நிலைமை இருக்கு. அந்த முயற்சி செய்யும்போது என்னன்னா ஒரு விரக்தி இருக்கும் வாழ்க்கையில. என்னடா இது, நம்ம 1 லட்சம் வர வேண்டிய இடத்துல 50,000 வந்துச்சு, இதை நான் எப்படி கடன் கட்டுவேன், நான் 4 பேருக்கு பதில் சொல்லணும், இப்போ 2 பேருக்கு தான் கடன் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அதில் மட்டும் அவங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி உண்டு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சின்ன விஷயங்களா இவங்க பண்ணி அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி அந்த ராகு பயிற்சியா இருக்கு. கண்டிப்பா சார். சார், இப்ப இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்கள் எழுதி வச்சுக்கலாம், அடுத்த 1.5 வருஷத்துல திருமண யோகம் உண்டு. அவங்களுக்கு என்ன தோஷம் வேணா இருக்கட்டும், செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்கு, என்ன தோஷம் இருந்தாலும் இந்த ராசியில வரக்கூடிய ராகு, 7ஆம் இடத்துல வரக்கூடிய கேது திருமண வாழ்க்கையை தடை செய்யாது, திருமணம் ஆயிரும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தினால, மனம் சஞ்சலத்தினால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு தகாத உறவுகள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா வரக்கூடிய கணவரோ வரக்கூடிய மனைவியோ கொஞ்சம் டாமினேட்டிங் பர்சனா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா இவங்களுக்கு ராசியிலே ராகு போகுது, நம்ம அவன் சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்களே, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு 1.5 வருஷம் போனாங்க அப்படின்னா லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. இல்ல எடுத்த உடனே வந்ததுக்கு அப்புறம் வந்த உடனே
என் ஹஸ்பண்ட் என் பேச்ச கேட்க மாட்றாரு. என் மனைவி என் பேச்ச கேட்க மாட்றாங்கன்னு கஷ்டப்பட்டாங்க. ஏதாவது தேவையில்லாத விஷயத்த ட்ரை பண்ணாங்கன்னா, அது தோல்வியில முடியும். அது பிரிவினைக்கு வழிவகுக்கும். அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா சார். சார் இப்ப கும்பராசியில இருக்க மாணவர்களுக்கும் நெறைய பேர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் எப்படி இருக்கு சார்? கும்ப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பா இருக்கு. ஆனா என்னன்னா, இவங்க தான் எத செய்யலாம், எத விடலாம்னு தெரியாம இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. இவங்களுக்கு ஒரு அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு கோல் இருக்கு. அந்த கோல எப்படி அடையறது? எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. நான் இத படிச்சா அத சாதிப்பேனா? இல்ல வெளிநாடு போனா சாதிப்பேனா? வெளிநாடு போய் படிக்கலாமா? இப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அந்த குழப்பம் இல்லாம இவங்க என்ன பண்ணணும், 4 பேரோட அட்வைஸ எடுத்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதி, எத செஞ்சா என் கோல ரீச் பண்ண முடியும்ன்றத திங்க் பண்ணி பண்ணாங்கன்னா, கண்டிப்பா பெரிய லெவல்ல வெற்றி அடைறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாரி படிச்சு முடிச்சவங்க, வேலைக்கு போகாம நெறைய பேர் இருக்காங்க. "வேலை கிடைக்கல சார், நான் என்ன பண்றது?" அப்படின்ற சூழ்நிலை இருக்கு. அந்த மாரி இருக்கவங்க, குழப்பம் அடையாம, இவங்க படிச்ச படிப்புக்கு வேலை தேடணும். அதே மாரி எடுத்தோனே எனக்கு பெரிய சம்பளம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் கும்பராசி. அந்த அளவுக்கு பின்னாடி பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நினைக்கிறாங்க. தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா, நான் கிடைச்ச வேலைய முதல்ல எடுத்துப்பேன் அப்படின்னு நெனச்சு அவங்க செஞ்சாங்கன்னா சிறப்பு. முக்கியமா அவங்க பக்கத்திலேயே அவங்க இருக்கக்கூடிய ஊர்லயே கிடைக்கல அப்படின்னாங்கன்னா, வெளியூர் போய் வேலை தேடுறது. வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. நெறைய கும்பராசி என்பர்கள் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. விசா முடியிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தேவையில்லாம குழப்பத்த ஏற்படுத்திட்டு, ஐயோ! எனக்கு விசா முடிய போதுன்னா, எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி இந்தியா திரும்பி வராம, அங்கேயே ஏதாவது ஒரு வேலைய ட்ரை பண்ணி எடுத்துட்டாங்கன்னா, சிறப்பா இருக்கும். அந்த சம்பளத்த பார்க்கக்கூடாது. ஏன்னா ராசியில ராகு போம்போது என்னன்னா, எடுக்கலாமா, வேணாமான்னு குழப்பமா இவங்க முடிவு எடுக்கிறதுக்குள்ள என்ன ஆகும்னா, அந்த வேலை வேற ஒருத்தருக்கு போயிடும். அதனால சீக்கிரமா முடிவு எடுத்து ஒரு வேலையில சேர்றது ரொம்ப நல்லது. சார் இப்ப கும்பராசியில இருக்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? கும்பராசியில இருக்க பெண்கள் எல்லாமே சாதனையாளர்கள் தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்ன அந்த ஜென்ம சனியில இருந்த பாதிப்புனால பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்களுக்கு அந்த சாதனைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போ முடியல. நான் எல்லாம் பண்றேன். எல்லா திறமையும் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு ரெகக்னிஷன் இல்ல. எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. எனக்கு ஒரு அதுக்கான பதவிகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு, இந்த ராசியில வரக்கூடிய ராகு கண்டிப்பா ஒரு அங்கீகாரத்த குடுக்கும். என்னன்னா, ரொம்ப கிளியரா நான் இத செய்வேன், செய்ய மாட்டேன் டிசிஷன் எடுத்தாங்கன்னா சேஃப். தேவையில்லாம இந்த காலகட்டத்தில பெண்கள் முக்கியமா, நான் வேலை பார்த்தவங்க பிசினஸ்க்கு போக்கூடாது. பிசினஸ் பண்றவங்க வேலை பார்க்கக்கூடாது. அவங்களுடைய புரொஃபஷன மாத்தாம பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா குழப்பம் வரும். ஏன்னா ராசியில ராகு வரும்போது என்ன ஆகும்னா, வேலை பார்க்கும்போதே யாராவது ஒருத்தர் வந்து, "நீ வேலைய விட்டுட்டு வா, நான் பிசினஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி பிசினஸ் பண்றவங்க, "ஏன் பிசினஸ் தான் லாஸ்ன்னு சொல்றல்ல, நீ வேலைக்கு போலாம் வா" அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாரி குழப்பம் இல்லாம அடுத்த 1 1/2 வருஷம் நான் இருக்க ட்ரை பண்றேன். பொறுமையா இருந்து ட்ரை பண்றாங்கன்னா நல்லது. அதேமாரி ஆஃபீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள், பிரஷர் இருந்தா கூட அத கன்டின்யூ பண்ணணும். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அத அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கான மனநிலையை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, பெண்களுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும். சார் இப்ப இருந்தாலும் கும்பராசி இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியா ஒரு அட்வைஸ் குடுக்குற மாரி இருந்தா அது என்ன விஷயம் சார்? மேஜரா வந்து குழப்பம் தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. குழப்பமான சூழ்நிலை அடுத்த 1 1/2 வருஷத்துக்கு இருக்க தான் செய்யும். அப்ப குழப்பம் இருக்கும்போது என்ன பண்ணணும்? நீங்க யார நம்புறீங்களோ, உங்களுக்கு யாரு ஃப்ரெண்டா இருக்காங்களோ, அது அம்மாவா, அப்பாவா, கூட யாரோ, அவங்க கிட்ட ஒரு சஜஷன வாங்கிட்டு பண்றது நல்லது. "இல்ல சார் எனக்கு ஃப்ரெண்டே இல்ல சார்" அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? என்னென்ன நல்லது, என்னென்ன கெட்டது அப்படின்னு பேப்பர்ல எழுதணும். அத எழுதி, அதுல இவங்க தரம் பிரித்து இது எனக்கு நல்லத குடுக்க போதுன்னு இவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா சேஃப். அதே மாரி உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ராசியில ராகு வர்றதுனால என்னன்னா, தேவையில்லாம இந்த ஊர் சுத்துறது, நைட் 12 மணிக்கு மேல வெளியில சுத்துறதெல்லாம் செய்யறதெல்லாம் செய்யக்கூடாது. பயணத்துல டிராவல்ல அதாவது டூ வீலர் ஓட்டுறது, கார் ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு உண்டான லைசென்ஸ், அதுக்கான இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு போறது நல்லது. இல்லன்னா தேவையில்லாத ஃபைன் ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த கவர்ன்மென்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். தேவையில்லாம அத பைபாஸ் பண்ணி போகக்கூடாது. ஐடி, இன்கம் டாக்ஸ் அது மாதிரி சேல் டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபைல் பண்றதுக்கான வேலைய பார்க்கணும். இல்லன்னா அதுல ஏதாவது ஒரு ஃபைன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கவனமா இருக்கணும். கண்டிப்பா. சார் இப்ப இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு காரிய அனுகூலத்தையும் தொட்டதையெல்லாம் வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய கடவுள் வழிபாட்டு முறைன்னா அது என்ன விஷயம் சார்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அரச மர அடியில இருக்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு பண்ணலாம். இல்ல அப்டின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல விநாயக பெருமான் இருக்கார். அந்த விநாயகர வன்னி மரத்தடி விநாயகர்ன்னு சொல்லுவாங்க. அந்த வன்னி மரத்தடி விநாயகர போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
அது என்னைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமையில போகிறது மிக மிக விசேஷம். சனிக்கிழமைக்கு காலையில் ராகு காலம் 9 to 10:30 அங்கே போய் வன்னி மரத்தடி விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. இல்லை அவ்வளோ தூரம் போக முடியலன்னா பக்கத்துலேயே அரச மரத்துக்கு கீழே விநாயகர் வச்சுருப்பாங்க. அந்த அரச மரத்துக்கு கீழே விநாயகரை சனிக்கிழமைக்கு ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது. மன ரீதியான குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கிளியராக இருப்பாங்க. சார், கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்? அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் வழிபாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.